நீங்க போங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி கண்மணி. ஏங்க, உங்களுக்கு சாப்பிட ஆப்பிள் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தண்ணி குடிச்சிட்டு படுக்க வேண்டியதுதான். சரிங்க. ஏய் வெண்ணிலா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரி வெண்ணிலா, எந்திரி வெண்ணிலா. என்ன அன்பு, வாங்க ஹக் மீ. ஹக் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டு இருக்க, எந்திரி வெண்ணிலா. அன்பு, அன்பு, நான் தான் சொல்றேன்ல, ஹக் பண்ணுங்க. ஏன் அடிச்சீங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? முதல்ல வெளில போ. வெளியில போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, வெளியில போ. வெளியில போன்னு சொல்றல. என்னாச்சுங்க? ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? அது கதவுக்கு பின்னாடி பல்லி ஓடுச்சு, அதான் அது. ஐயோ, அதையே பார்த்துட்டு. இப்ப இருக்கா? இல்ல இல்ல இல்ல, நீ தும்பல் போட்டல, அதுக்கு அது பயந்து ஓடிடுச்சு. நல்ல வேலைங்க. இருங்க, திரும்ப வந்துட போகுது. நீங்க தண்ணி குடிங்க, நான் டோர் சாத்திட்டு வந்துடுறேன். எங்க உட்காருங்க, உட்காருங்க. முதல்ல உங்க போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நான் பாக்குறேன். என் போன்ல இருக்கிற போட்டோஸ் நீங்க பாருங்க. ஐயோ, செம்மையா இருக்குங்க. எப்படிங்க எடுத்தீங்க? எங்க இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்க எனக்கு சொல்லி தரீங்களா ப்ளீஸ்? சொல்லி தரேன். ஆனா அப்படினா இன்னொரு தடவை இந்த மாதிரி சூப்பரான இடத்துக்கு நாம போகணுமே. அதுக்கு என்ன, போயிட்டா போச்சு. நிஜமாவாங்க? என்னங்க நீங்க, நான் என்ன கேட்டாலும் உடனே ஓகேன்னு சொல்லிடுவீங்களா? ஆமா. ஏங்க அதெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினா உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருந்துச்சா? செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதெல்லாம் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம்.
ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அன்பு உங்க கைதானே என்ன அடிச்சது, அப்போ நாளைக்கு அதே கைதான் என்ன அணைக்க போகுது. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை சக்திவேல் தான். யாரு? அட நம்ம ஆளு. ஹாய் வெண்ணிலா. சக்தி, ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமா? 2 நிமிஷம் என்ன, 20 நிமிஷம் கூட பேசுறதுக்கு நான் ரெடி. சாரி, எனக்கு அவ்வளோ நேரம்லாம் இல்லை. ஹே, இட்ஸ் ஓகே. ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். நீ சொல்லு. ஃபோன்ல இல்லை, உங்களை நேர்ல பார்த்து பேசணும். வாவ், சூப்பர் மேட்டர் ஆச்சு இது. அப்ப இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட், ரைட்? சொல்லு, எங்க மீட் பண்ணலாம், எத்தனை மணிக்கு? டன். உனக்கு முன்னாடி நான் உனக்காக அங்க காத்துட்டு இருப்பேன். ஓகே? ஐ அம் கம்மிங். ஹாய் வெண்ணிலா. இந்த நாளுக்காக, இந்த நிமிஷத்துக்காக எத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஃபோன் பண்ண உடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பரபரன்னு ஆயிடுச்சு. இத்தனைக்கும் உங்ககிட்ட இருந்து எப்படியும் கால் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அப்படி ஒரு டென்ஷன். But it's a nice feeling. You know? You are the reason for it. ஆக்சுவலா நானும் நீ ஃபோன் பண்ணப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். எதுக்கு நாம இங்க நின்னு பேசணும்? வண்டி இங்கே இருக்கட்டும், நீ கார்ல ஏறு. Let's go for a drive. நீ மறக்க முடியாத இடத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன். சாரி மிஸ்டர் சக்திவேல். மிஸ்டரா? எனக்கு மிஸ்ஸஸ் ஆக வேண்டிய பொண்ணு என்ன மிஸ்டர்னு கூப்பிடலாமா? ஷார்ட்டா ஸ்வீட்டா, ஜஸ்ட் கால் மீ சக்தி. லுக் சக்திவேல், நான் கால் பண்ணி வர சொன்னதும் நீங்க என்னென்னமோ இமேஜின் பண்ணிட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேலேயும் உங்க கற்பனையை வளர்த்து விட நான் விரும்பல. I don't get you. Let's put an end to everything. நான் உங்களை வர சொன்னது உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக இல்ல. பின்ன? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்? விருப்பம் இல்லனா விருப்பம் இல்லதான். அதுக்கு ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா நான் உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பதில் சொல்ல வேணாமா? நீங்க தேவையில்லாம ஏதேதோ மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. But give me one solid reason. உங்களை எனக்கு பிடிக்கல. வெண்ணிலா, வெண்ணிலா, இட்ஸ் ஓகே. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். எவ்வளவு நாள் ஆனாலும் நான் அதுக்காக காத்துட்டு இருப்பேன். And you know the best part? உன்னோட இந்த கோவமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெண்ணிலா பாத்து. Hey, ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுமா. வெண்ணிலா, வெண்ணிலா, உன் கோவமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.